மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கடந்த நாட்களிலே இந்த வேத தியானமானது உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்விலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை யாக்கோபின் நிறுவத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய பார்வையை குறித்தும் நித்தியமான பார்வையை குறித்தும் நாம் சிந்தித்தோம். அந்த நித்தியமான பார்வையில் மிக முக்கியமான காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் வேதத்தோடு கூட இந்த தியானத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு இந்த தியானத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து அவர்களும் இந்த வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக உதவ உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். நீங்கள் யூடியூப் சேனலிலும் இந்த தியானத்தை நீங்கள் காண முடியும். இதோடு கூட முந்தைய செய்திகளும் உள்ளன. எனவே இதை பயன்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான காரியம், பெரும்பாலானவர்கள் செய்திருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கைக்கு உரிய பாதுகாப்பை தேடுவது. அதாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை நம்முடைய எதிர்காலத்திற்காக ஏற்படுத்தி கொள்கிறோம். முக்கியமாக அதில் ஒன்று இன்சூரன்ஸ், காப்பீடு, வாழ்நாள் காப்பீடு. ஒருவேளை நம்முடைய வாழ்நாளிலே எது நடந்தாலும் அதற்கு காப்பீடை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், தனிப்பட்ட வாழ்வில் நம்முடைய லைஃப் இன்சூரன்ஸ், இப்படி அநேக இன்சூரன்ஸை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் சில இக்கட்டான நேரங்களிலே அது நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. இதில் உண்மையும் இருக்கிறது, இது தேவையான ஒன்றாக இருக்கிறது. நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே நம்முடைய இன்சூரன்ஸை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியம், இதை விட மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 2 சாமுவேல் 22:31 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த இடத்துல நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், தேவன் நம்முடைய பாதுகாப்பு, அவர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் நித்தியமானவர், அவருடைய வழி உத்தமமானது, அவருடைய வார்த்தைகள் உண்மையானது. இவைகளை நாம் அறியும்போது தேவனுடைய பாதுகாப்பை உடையவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய இரட்சிப்புக்கு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற வாழ்வு நித்தியமான வாழ்வு. கடந்த செய்தியில் நாம் அதை பார்த்திருக்கிறோம். நித்தியமான பார்வையோடு நம்முடைய வாழ்க்கை பார்க்கப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். அந்த நித்தியமான பார்வையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். முக்கியமாக நம்முடைய இரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடி நமக்கு நித்தியமான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். எனவே தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் பல பாதுகாப்பை தேடுகிறோம். ஒருவேளை நம்ம வாகனம் வாங்கினாலும் என்ன செய்வோம்னு சொன்னால், நல்ல வாகனம், சேஃப்டியோடு கூட இருக்கக்கூடிய, விபத்து ஆனாலும் அதற்கான பாதுகாப்புகள் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாகனத்தை தான் நாம் வாங்குகிறோம். ஜிபிஆர்எஸ் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம்முடைய வாகனம் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இப்படி அநேக காரியங்களை நாம் தேடிக்கொள்கிறோம். நண்பர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆத்துமா பாதுகாப்பாக இருக்கிறதா?
தேவனுடைய பாதுகாப்பிலே இருக்கிறதா? தேவனை நம்பி அவர் உங்களுடைய வாழ்க்கையின் கேடகமாக இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. நாம் பல இன்சூரன்ஸை உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் எல்லாமே வீண். அங்கே சங்கீதம் 127:1 நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், அதாவது குடும்பத்தை அவர் கட்டுகிறார். நாம் பிரயாசப்படுகிறோம், ஆனால் அவரை நாம் நம்பும்போது நம்முடைய குடும்பத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார், சரியாக நம்மை நடத்துகிறார். அதற்கு அடுத்தாப்புல அங்கே அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை காக்கிறார். கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களிலும் உதவியாயிருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். நகரத்தை காப்பதற்கு அங்கே காவலாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் விழித்து காக்கிறார்கள். அது தேவையா? தேவைதான். வீட்டுக்கு பூட்டு போடுவது தேவையா? தேவைதான். இன்சூரன்ஸ் எடுப்பது அவசியமா? அவசியம்தான். இதையெல்லாம் கடந்து நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்முடைய பாதுகாப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நடக்கப் போகிறது, நடந்துவிடும் என்று சொல்லி பயத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது. எது நடந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு உண்டு என்று சொல்லி அந்த தைரியத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது, அவருடைய வழி உத்தமமானது. அவருடைய வழி உத்தமமானது. நீங்கள் பாருங்கள், மெடிக்கல் இன்சூரன்ஸில் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, சில நேரத்தில் சில விபத்துகள் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில வியாதிகள் நமக்கு ஏற்படும் போது நம்ம இன்சூரன்ஸை போய் அப்ரோச் பண்ணுறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க சில நேரத்தில், இல்லைங்க இந்த இன்சூரன்ஸ் இதுக்கு கவர் ஆகாது, இந்தந்த வியாதிகளுக்கு கவர் ஆகாது, நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அதனால் இந்த டிசீஸ் எல்லாம் அதுக்கு கவர் ஆகாது, இந்த நோய்க்கெல்லாம் இந்த பாதுகாப்பை கொடுக்க முடியாது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது என்று சொல்லி விடுவார்கள். இப்படியாக சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிற அநேக இன்சூரன்ஸ் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வழி என்பது உத்தமமானது, சரியானது. நம்முடைய வழிகள், மனுஷனுடைய வழிகள் செம்மையானது அல்ல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷன் தனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியிலே சென்று தோற்று போகிறான். ஆனால் ஆண்டவருடைய வழியிலே சென்றவர்கள் தோற்று போனது இல்லை. மனிதன் கண்டுபிடித்திருக்கிற அநேக காரியங்கள், மனிதனுடைய வழிகள், அது ஒரு விதமாய் சொல்லப்போனால் இந்த உலகத்தின் வழி என்று சொல்லி நாம் சொல்லலாம். இந்த உலகத்தின் வழிமுறைகளிலே நாம் செல்லும்போது நித்தியமான பார்வை உடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நாம், இந்த உலகத்தின் வழி நாம் செல்லக்கூடாது. உலகத்திலே இருக்கிற அநேக காரியங்களை நாம் பயன்படுத்துவது தவறல்ல, பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நாம் உலகத்தை சார்ந்து உலகத்தின் வழிகளிலே நாம் போய்விடக்கூடாது. அது செம்மையாய் தோன்றும், முடிவு மரண வழி. இதை குறித்து யோசிக்கும்போது வேதாகமத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. முக்கியமாக தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது தாவீதை போல கர்த்தரை தங்களுக்கு கேடகமாக பாதுகாப்பாக கொள்ளாத மக்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். தாவீதுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக 2 பேரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு செம்மையாய் தோன்றின வழியிலே சென்றார்கள், முடிவிலே அவர்கள் மரித்து போனார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக தாவீதின் குமாரன் அப்சலோமை குறித்து 2 சாமுவேல் 15:1 நான் வாசிக்கிறேன். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ரதம், குதிரை, தனக்கு முன் ஓட சேவகர், இது உலக முறைகள். தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள போன போது இப்படியாக அவன் எந்த ப்ரிப்பரேஷனோடு கூட அவன் போகவில்லை. ஆனால் அவனுடைய பிள்ளையாகிய அப்சலோம் அங்கே வித்தியாசமாக
ஒரு ப்ரிப்பரேஷனோட கூட காணப்படுகிறான். ஏனென்று சொன்னால் அப்சலோமினுடைய பின்னணி, உங்கள் தாயினுடைய பின்னணி எல்லாம் புறஜாதியாருடைய பின்னணியாக அது காணப்பட்டது. மற்ற ராஜாக்கள் அங்கே ரதத்தையும் குதிரையையும் படை வீரர்களையும் வைத்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். ஆனால் இஸ்ரவேலிலே கேடகமாய் இருக்கிறவர், பாதுகாப்பாய் இருக்கிறவர் ஆண்டவராகிய தேவன். தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், நீரே என் கோட்டை, நீரே என் கேடகம். இப்படியாக தாவீது அநேக இடத்துல சங்கீதங்களிலே தேவனே தன்னுடைய பாதுகாப்பு என்று சொல்லியிருக்கிறார். கோட்டையாக, அரணாக, துருகமாக அவர் தன்னுடைய தேவனை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறார். முற்றிலுமாக தேவனுடைய பாதுகாப்பிலே அவர் வாழ்ந்தார். ஆனால் அவருடைய மகனோ அப்சலோம் முற்றிலுமாக வித்தியாசமாக அவன் காணப்பட்டான். தாவீதினுடைய இடத்தை எடுத்துக்கொள்வதற்காக அவன் குறுக்கு வழியை கையாண்டதை நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து நீங்கள் 2 சாமுவேலில் 15 அதிகாரத்திலிருந்து 18 அதிகாரம் வரை நீங்கள் வாசிக்க முடியும். அவன் எவ்விதமாக குறுக்கு வழியை கையாண்டான், அவன் மக்களுடைய மனதை கவர்ந்து கொள்வதற்காக அவன் என்ன சொன்னான், தாவீதினிடம் போனால் நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்காது, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு நீதி செய்வேன் என்று சொல்லி மக்களையும் படை தலைவனையும் அங்கே முக்கியமாக ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பேலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ராஜா அவனுக்கு பயந்து அரண்மனையை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்பட்டது. தாவீதின் மகன்தான். தாவீது எப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் அவனுக்கு பிறந்த அப்சலோம் எப்படிப்பட்டவனாய் இருந்தான். ஏனென்று சொன்னால் அவன் ஆண்டவரை சார்ந்து கொள்ளவில்லை, தன்னுடைய தகப்பனாகிய தேவனை அவன் சார்ந்து கொள்ளவில்லை, கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. அவர்தான் தன்னுடைய கோட்டை, பாதுகாப்பு என்பதை அவன் அறியவில்லை. தேவனை அறியாத ஒரு மனிதனாக, தாவீதின் குமாரனாக அந்த இடத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய முடிவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் ராஜ்யத்தை பிடிக்க முற்பட்ட போது, அங்கே போர் மூண்ட போது அவன் கொல்லப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் போய் வாசித்து பாருங்கள். நான் எதற்காக அதை சொல்லுகிறேன்னு சொன்னால், இந்த உலக வழியிலே போகும்போது, கர்த்தருடைய வழியை உதாசீனப்படுத்தி இந்த உலகத்திலே போகும்போது, கர்த்தருடைய வழிகளை நம்பாமல் நம்முடைய சொந்த வழியிலே போகும்போது அப்சலோமுக்கு ஏற்பட்ட அதே கதிதான் நமக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அடுத்ததாக அவனுடைய குமாரனிலே இன்னொரு குமாரனை குறித்து பார்க்கிறோம், அதோனியா. 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். பாருங்க, அதோனியா. அவனை பற்றி, அவங்களுடைய அம்மாவை பற்றி அதிகமாக தெரியவில்லை. ஆனால் இவன் யாரிடமிருந்து இந்த காரியத்தை கற்றுக்கொண்டான்? அப்சலோமிடமிருந்து காரியத்தை கற்றுக்கொண்டான். அப்சலோமும் ரதத்தையும் குதிரையையும் காலாட்களையும் நம்பினான். அதே போல இவனும் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதோனியாவும் தாவீது வயதான காலத்திலே அவன் இருந்தபோது அவனுக்கு பின்பதாக ராஜாவாகும்படியாக அவன் யோசிக்கிறான். எந்த நிலைமையில் யோசிக்கிறான்னு சொன்னால், இந்த உலக வழியில். ஏன்னா அவனுக்கு முன்பதாக இருந்த 3 அண்ணன்மாரும் செத்துட்டாங்க, இறந்து போனாங்க. இவன் தான் அடுத்த மூத்த பையன், தாவீதுக்கு இருந்த அடுத்த மூத்த பையன். அவங்க அப்பாவும் அவன் மேலே கொஞ்சம் பிரியமாக இருந்தாருன்னு சொல்லி தான் நம்ம 1 ராஜாக்கள் 1 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இவன் செய்த இந்த காரியத்தை குறித்து அவங்க அப்பா கூட கவலைப்படலை, அதை பற்றி கேட்கவும் இல்லை. அங்கே நடந்ததை நம்ம பார்க்கிறோம். எப்படியாவது இவன் ராஜா ஆவேன் என்று சொல்லி சொந்த வழியை தெரிந்து கொள்கிறான். அது அப்சலோமை போல அவனும் காரியங்களை செய்கிறான். அவனும் அழிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இருவரும் அழிந்தார்கள், அண்ணனும் தம்பியும் அழிந்து போனார்கள். உணர்ச்சியினாலே உண்டாகும் உலக வழியை தேடினவர்கள், பெருமையினாலே உண்டாகும் வழியை தேடினவர்கள், அறிவினாலே உண்டாகும் வழியை தேடினவர்கள்,
இந்த 2 பேரும் அதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள். அப்சலோமும் அதோனியாவும் தாவீதின் குமாரர்களாக இருந்த போதும் கூட அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் சீக்கிரமாய் அழிந்து போனார்கள். மிக குறுகிய வயதில் அழிந்து போனார்கள். அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை. அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் அங்கே நிறைவேறவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். நீங்கள் உத்தமமான வழியிலே நீங்கள் போகும்போது உங்கள் பிள்ளைகளையும் உத்தமமான அந்த வழியிலே கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். அந்த நடக்க வேண்டிய வழி, நீங்கள் இப்போது உண்மையிலேயே தேவனுடைய வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய வழி உத்தமமானது, அந்த வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளையும் அந்த வழியிலே நடத்துங்கள். உங்கள் பிள்ளைகள் சிறந்திருக்க, உங்களுடைய சந்ததி வாழ்ந்திருக்க, உங்கள் சந்ததி தேவனுக்கு சாட்சியாக நிற்க தேவனுடைய வழியை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உத்தமமானது, நித்தியமானது. தேவன் பொய்யுரையாதவர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய வழி என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்து மூலமாய் நாம் பிதாவை அடைகிறோம், தேவனை அடைகிறோம். இன்னொரு விதமாய் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நித்திய ஜீவனை பெறவும் தேவனை அடையவும் நித்தியமான வாழ்விலே நாம் தொடர்ந்து போகவும் கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதை விசுவாசியாமல் இப்படிப்பட்ட தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் பெற முடியாது, ஒருபோதும் பெற முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல், உங்களுடைய பார்வை சரியாக இல்லாமல் நீங்கள் உத்தமமான வழியை தெரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய வழி யாருக்கு உத்தமமாக இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவருடைய வழியிலே வந்தவர்களுக்குத்தான். இந்த உலக வழிகளிலே அதை நீங்கள் தேடுவீர்கள் சொன்னால் நிச்சயமாக அதை அடைய முடியாது. தேவனுடைய வழியிலே வருகிறவர்களுக்கு அந்த வழி உத்தமமானது. இரட்சிப்பிலே உங்களுடைய வாழ்க்கை இந்த உலக காரியங்களை விட்டு மனம் திரும்பின ஒரு நிலைமையிலே காணப்பட்டால், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து திரும்பினவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மறுபடியும் தேவனுடைய குடும்பத்திலே பிறந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய வழியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த வழி உத்தமமானது. இங்கே பாருங்கள், அவருடைய வழி சரியானது என்பதை தாவீதின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் தாவீது நன்றாக அறிந்திருந்தான். தேவனுடைய வழியிலே ஆரம்பத்திலிருந்து அவன் வந்து கொண்டுதான் இருந்தான். அவனை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது மேற்கொண்ட அந்த யுத்த வீரன் யார் என்று சொன்னால் கோலியாத். எவ்வளவு பெரிய மனிதன் அவன்! அவனிடத்திலே இவன் தேவனுடைய உதவியை கொண்டு போய் பெரிய வெற்றியை அடைந்தான் என்பதை பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய காலத்திலே ஜெயமாக அவன் காணப்பட்டான். அநேக வெற்றிகளை அவன் அடைந்தான். அதை குறித்து நாம் வேதத்திலே நாம் படிக்க முடியும். அவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தபோது அவன் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். 2 சாமுவேல் 21 அதிகாரத்தில் நீங்கள் அதை படிக்கலாம். ஏன் அவன் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் தேவன் தான் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆட்டு மந்தைகளுக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்த அவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ஆச்சரியமாக தெரிந்தெடுத்தார். ஒருவரும் எதிர்பாராத நிலைமையிலே இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை தேவன் தெரிந்து கொண்டார். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவன் போவது ஒரே இடம்தான், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம். அப்போ ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறான், பஞ்சம் ஏன் வந்தது? ஆண்டவர் தெளிவாக அங்கே பேசுகிறார், அதை சரி செய்கிறான். அவன் வாழ்க்கையிலே தவறுகள் நடந்தது. தவறுகள் நடந்த போதெல்லாம் தேவனிடத்திலே அவன் வந்தான். ஒரு முறை அவன் ஆட்சி காலத்திலே மக்களை தொகையிடும்படியாக சொல்லுகிறான். 2 சாமுவேல் 24 நம்ம பார்க்கிறோம். அப்போது
ஆண்டவருடைய வார்த்தையை மீறின அவனுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறது 3 வழிகள். தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கேயும் அந்த ப்ராப்ளமானது, அந்த பிரச்சனையானது சரி செய்யப்படுகிறது. அவன் மன்னிப்பு கோருகிறான், ஆண்டவர் அங்கே மன்னிக்கிறார். தேவனுடைய வழியிலே நம்ம போனோம்னா அது உத்தமமானது. நம்ம தவறு செய்தாலும் ஆண்டவர் அதை சரி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த உலக வழியில் போனோம்னு சொன்னால் நிறைய நேரம் நம்ம சரியான ஒரு காரியத்தை அடைய முடியாது. அதற்கு சொல்யூஷனும் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டாலும் உண்மையான சொல்யூஷன் கிடைக்காது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் தங்களுடைய காரியத்தை இந்த உலக வழியில் செய்கிறாங்க. செஞ்சுட்டு கடைசியில் அதில் தோற்று போய் வர்றாங்க. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியம் நடக்கலை ஆனால் அவங்க செய்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்துக்கு முரணாக செய்திருக்கிறார்கள். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒருவேளை நீங்கள் உலக வழியில் போய் தோற்று போயிருந்தாலும் ஆண்டவராகிய தேவனிடத்தில் அவருடைய வழியை தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக தேவன் நடத்துவார், அதை மாற்றி தருவார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஆனால் உலக வழிகளிலே தோற்றுப்போன நீங்கள் அதை அறிக்கை செய்து திரும்ப வேண்டும். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், இதை தவறாக செய்து விட்டேன், ஆண்டவரே இதை மன்னித்து எனக்கு சரியான வழி காட்டுங்கள் என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய வழி உத்தமமானது, ஆண்டவருடைய திட்டம் உத்தமமானது, அவர் சரியாய் செய்கிறவர். ஏனென்று சொன்னால் அவருடைய வசனம் உண்மையானது. அதுதான் இங்கே பார்க்கிறோம், புடமிடப்பட்டது. அவருடைய வசனம் புடமிடப்பட்டதுன்னு சொன்னால், நான் வைத்திருக்கிற வேதாகமத்தினுடைய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, அவைகளெல்லாம் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள். சங்கீதம் 19:11 நம்ம வாசிக்கிறோம், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு. தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வதனால் மிகுந்த பலனுண்டு. தேவனுடைய வழியை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது தான் தேவனுடைய வழியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைகள் சரியானது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். சங்கீதம் 12:6 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. செலக்டட், அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆண்டவர் சரியாக தெரிந்தெடுத்து எழுதியிருக்கிறார். வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்கள். அது எப்படி வெள்ளியை சுத்தப்படுத்து, அதைவிட மிக தூய்மையான சரியான வார்த்தைகள் நாம் நம்புகிற வார்த்தைகள். தேவனுடைய வழி நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். இதை குறித்து நாம் பின்பதாக யோசிக்கலாம். அவருடைய வார்த்தையை குறித்து நான் பின்பதாக ஒரு நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதை குறித்து அடுத்ததாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வார்த்தை உண்மையானது என்று நம்புகிறவர்களுக்கு, தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகம், பாதுகாப்பு. உத்தமவீரன் இருக்கிறான், அவனிடத்தில் ஆயுதம் இருக்கிறது, ஆனால் அவன் பலவீனனாக இருந்தால் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. யுத்த வீரன் பலமுள்ளவனாய் ஆயுதத்தோடு இருக்கும்போது தான் ஏதாவது செய்ய முடியும். அதுதான் சரியான காரியம். யுத்த வீரனுக்கு ஆயுதமும் வேண்டும், பலமும் வேண்டும், பயிற்சியும் வேண்டும். இது சேர்ந்து போகும்போது தான். தாவீதை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவனை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவன் கோலியாத்தை எதிர்த்த போது தேவன் மேலே உள்ள அந்த விசுவாசத்தினாலே அவனை தைரியமாக எதிர்த்து மேற்கொண்டான், அவனை கொன்றான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் விசுவாசம் என்னும் கேடகத்தை அவன் உடையவனாக இருந்தான். உண்மையிலே அவன் கையில் கேடகம் இல்லை, ஆயுதம் இல்லை, ஆனால் விசுவாசம் என்னும் கேடகம் அவனுக்கு இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு நமக்கு எதிரிகள் யார் என்று சொன்னால் பிசாசும் அவனுடைய தூதர்களும் அசுத்த ஆவிகளும் நமக்கு எதிராக செயல்பட முடியும். ஆனால் அவைகளை எல்லாம் நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தால், தேவன் மேலுள்ள அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தால் மேற்கொள்ள முடியும். எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இந்த நாளிலே யாரையும் எதிர்த்து போரிட
நமக்கு ஆயுதம் தேவையில்லை. ஆனால் நம்முடைய பாதுகாப்பு ஆயுதமாக, அரணாக, கோட்டையாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை இருக்கிறது. அவர் நமக்கு போதுமானவர். இதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 15:1 பார்க்கிறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனம் சொல்லப்பட்ட கான்டெக்ஸ்ட்டை, பின்னணியை நீங்கள் 14வது அதிகாரத்தில் பார்க்க வேண்டும். அவன் ஒரு தனி மனிதன், ஆனால் அவன் 5 ராஜாக்களை அவன் எதிர்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அவன் எந்த பலத்தோடு சென்றான்? ஆண்டவருடைய பலத்தோடு. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை பட்டயம் என்று சொல்லி எபேசியர் 6:17 பார்க்கிறோம். இரட்சணியம் என்னும் தலைசிராவையும் தேவவசனமாய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, தேவன் நமக்கு நித்தியமான வழியை வைத்திருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உண்மையானவைகள், அதை நம்பலாம். நம்முடைய வாழ்க்கையில் எது நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறது? தேவன் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறாரா? சுனாமி வந்த நேரத்திலும், வெள்ளம் புயல் வந்த நேரத்திலும் பணம் பொருள் அங்கே கை கொடுக்கவில்லை. அதனால் அவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை. நம்ம எல்லாம் பார்க்குறோம், நமக்கு தெரியும். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் தேவன் நம்முடைய பாதுகாப்பாக இருப்பார் என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய காரியம் எதுவும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய பாதுகாப்பு எதுவாக இருக்கிறது? ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வழி உத்தமமானது, உம்முடைய வழி உத்தமமானது, உம்முடைய வார்த்தை உத்தமமானது. நீர் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர். இவைகளை நாங்கள் இந்த நாளில் சிந்திக்க உதவி செய்தீர். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உலக பிரகாரமாக சென்று, உலக ஞானத்தின் வழியிலே சென்று, ஆண்டவரே நாங்கள் பாதுகாப்பை தேடாதபடி, கர்த்தாவே நீர் எங்களுக்கு நித்தியமான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து உண்மையே எங்களுடைய பாதுகாப்பாக கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலாம். ஆண்டவரே, நாங்களும் இந்த உத்தமமான வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை உறுதியாக நம்ப உதவி செய்யும். எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தையும் இந்த வழியில் நடத்துவதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை எங்களோடு கூட இணைந்து இந்த வேத தியானத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். நிச்சயமாக இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும். இதனுடைய ஆசீர்வாதத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே காணப்படும் தொலைபேசி எண்ணில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஜெபத்திற்காக மட்டுமல்ல, ஆலோசனைக்காகவும். அது மாத்திரமல்ல, இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் அடைந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். அநேகர் நீங்கள் தொலைபேசியில் என்னோடு கூட தொடர்பு கொள்கிறீர்கள், நல்ல விஷயம். நீங்கள் ஜெபத்திற்காக, ஆலோசனைக்காக மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியின் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக இதே நாளிலே இதே நேரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அதுவரை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.